செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில விஜய் அவர்களுடைய பேரணி பரப்புரையாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா எங்கெங்கெல்லாம் போறாங்க சார்? இல்ல இப்ப தான் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து அவருடைய பயணத்தை தொடங்க போறாரு அப்படின்னு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது சில ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கு. முடிச்சுட்டு குடுத்துருவாங்க. அத தொடர்ந்து அந்த பரப்புரையை ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து எம்ஜிஆருக்கு ஒரு சென்டிமெண்ட்டான இடம். நம்ம ஜெயலலிதாவுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ஒரு சென்டிமெண்ட்டான இடம். அப்ப ஸ்ரீரங்கத்தை அவர் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100, 150 கிலோமீட்டர் அந்த பயணத்தில ஒரு கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட, ஒரு பெரிய திட்டத்தோட பண்றாரு. அதுக்குண்டான அந்த கேரவன், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. உடனே பெர்மிஷன் கிடைச்ச பிறகு 13ஆம் தேதி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார். இது வந்து இப்போ முக்கியமான நிலைமையாக பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுக தலைமையில் அங்கே ஒரு அதிருப்தி, ஒரு குழப்பம், அங்கிருந்த தேசிய ஜனநாயக கட்சியிலிருந்து சில கட்சிகள் வெளியேற்றம், அந்த வெளியேறிய கட்சிகள் இவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய விஷயம், இவர் பரப்புரை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பரப்புரையாக, ஒரு பயணமாக இதை வந்து அரசியல் வட்டாரங்களில் பார்ப்பாங்க. அதில் விஜய் பேசக்கூடிய அரசியல், ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு நடத்தி இப்போ வரைக்கும் எந்த கட்சியுமோட கூட்டணி இல்லை.